Taste the Daily. காவல்துறை விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் கொலை செய்யப்பட்டதற்கு நீதி கேட்டு கோவை மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் சார்பில் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியில் விசாரணைக்காக போலீசாரால் அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற இளைஞர் கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் கோவை மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் கொலை செய்யப்பட்ட இளைஞருக்கு நீதி கேட்டும் திறனற்ற திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன், கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கே ஆர் ஜெயராம், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சசிகுமார், கோவை மாநகர மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சக்திவேல், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் மாயா சதீஷ்குமார், கோவை மாநகர மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பிரபாகரன், வழக்கறிஞர்கள் முத்து இளங்கோ, சுரேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை அருகே மாமூல் கேட்டு கடை உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அனைத்து வர்த்தக சங்கங்கள் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. மேலூர் பேருந்து நிலையம் அருகே திருப்பதி என்பவருக்கு சொந்தமான கடையில் சிலர் மாமூல் கேட்டு கடை உரிமையாளரையும் ஊழியர்களையும் தாக்கியுள்ளனர். காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளையே விசாரணைக்காக அழைத்துச் சென்றதை கண்டித்து கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காவிடில் அடுத்த கட்டமாக போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாக வணிகர்கள் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நீடிக்கிறது. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள நிலையில் நிம்மதியாக வியாபாரம் பார்க்க முடியவில்லை என வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.